அன்பார்ந்த பேராண்டி என்னும் திரைப்படத்தின் இயக்குனர் மதிப்பிற்குரிய தங்கமணி அவர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் வேதா மீடியா என்டர்டெயின்மெண்ட், பத்மா கந்தசாமி எஸ்டேட்ஸ் நிறுவனர் மதிப்பிற்குரிய MK ராஜேஷ் அவர்களே, அவரோடு வருகை தந்திருக்கிற தொழிலதிபர் புதுச்சேரி ராமச்சந்திரன் அவர்களே, இந்த திரைப்படத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில், பெருமை சேர்க்கும் வகையில் MGR அவர்களுக்கு ஜோடியாக நடித்து புகழ் பெற்ற திருமதி லதா அம்மா அவர்களே, படத்தின் கதாநாயகன் தம்பி அரவிந்தராஜ் அவர்களே, இந்த படத்திற்கு உயிரூட்டக்கூடிய வகையில் சிறப்பான இசையை அமைத்திருக்கிற இசையமைப்பாளர் திரு ஹிதேஷ் முருகவேல் அவர்களே, இணை தயாரிப்பாளர் திருமதி லலிதா அவர்களே, நடிகர் அன்பு சகோதரர் கராத்தே ராஜா அவர்களே, பாடலாசிரியர் சிவலிங்கம் அவர்களே, பாடலாசிரியர் அருள்தாஸ் அவர்களே, ஓசூர் டோனி அவர்களே, தங்கை வழக்குரைஞர் திருமதி உமா சங்கரி அவர்களே, ஒளிப்பதிவாளர் திரு மகிபாலன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தொகுப்பாளர் VM ஆறுமுகம் அவர்களே, இந்த திரைப்படத்தை சார்ந்த, திரைப்பட குழுவை சார்ந்த கலைஞர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் தங்கமணி அவர்களும் இணை தயாரிப்பாளர் திருமதி லலிதா அவர்களும் கடந்த வாரம் என்னை நேரிலே சந்தித்து இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள். பல்வேறு பணிச்சுமைகள் என்னை ஆக்கிரமித்திருக்கிற சூழலில் இதில் பங்கேற்பதில் எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனாலும் இருவருமே விடாப்பிடியாக நீங்கள் வர வேண்டும், நீங்கள் சொல்லுகிற நாளில் நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம், உங்களுக்கு தோதான ஒரு நாளை சொல்லுங்கள் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். ஆகவே இந்த நாளில் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் தங்கமணி அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இப்போதெல்லாம் திரைப்படங்களுக்கு வைக்கிற பெயர்களே வித்தியாசமாகத்தான் இருக்கின்றன. லதா அம்மா அவர்கள் சொன்னதைப் போல 2K கிட்ஸ், இந்த காலத்து இளைஞர்களுக்கு பிடித்த இசை, பிடித்த பெயர் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் நிறைய திரைப்படங்களுக்கெல்லாம் பெயர்கள் வருகின்றன. அல்லது ஏதாவது ஒரு வித்தியாசமான கவர்ச்சிகரமான பெயர் சூட்டப்படும். ஆனால் இயக்குனர் தங்கமணி அவர்கள் துணிந்து நம்முடைய தமிழ் மரபை போற்றும் வகையில் ஒரு நல்ல தமிழ் பெயரை, குடும்ப பெயரை திரைப்படத்திற்கு சூட்டியிருக்கிறார். இதுவே அவருடைய துணிச்சலுக்கு ஒரு சான்று என்று நான் கருதுகிறேன். பேராண்டி என்று சொல்லுகிற போதே
தாத்தாவோ பாட்டியோ இதில் முக்கியமான பாத்திரம் வகிக்கப் போகிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது. அந்த பெயரிலேயே குடும்ப பெயராகவும் அமைந்திருக்கிறது. ஒரு குடும்ப திரைப்படம் என்பதையும் இந்த பெயர் நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறது. இப்போ வரக்கூடிய திரைப்படங்களில் நிறைய அரசியல் நெடி உண்டு. சில படங்களில் சாதி பெருமிதம் உண்டு. சில படங்களில் சாதியை ஒழிப்பு அரசியலை பேச வேண்டும் என்கிற அந்த கருத்தியல் போக்கை நாம் பார்க்கிறோம். இன்றைய சூழலுக்கு ஏற்ப காதல் கதையாக இருந்தாலும் குடும்ப கதையாக இருந்தாலும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப பெயர் சூட்டுவதில் இயக்குனர்கள் கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய இயக்குனர் தங்கமணி அவர்கள் லதா மேடம் இதில் இருக்கிறார் என்பதனாலே என்னவோ அந்த பெயரை தேர்வு செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அது பொருந்துகிறது. ஒருவேளை பெயர் முன்னே கூட அவர் தேர்வு செய்திருக்கலாம். அவர் இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியவராக இருக்கிறார் லதா அம்மா என்பது பாராட்டுதலுக்குரியது. அவங்க சொன்னாங்க, உலகம் சுற்றும் வாலிபன் தான் நான் முதல்ல நடித்த படம்னு. எனக்கு திடீர்னு என்னுடைய பழைய நினைவுகள். நான் பார்த்த முதல் படமே உலகம் சுற்றும் வாலிபன் தான். நான் இப்போ 8வது படிச்சிருந்தேன், நீங்க இப்போ 10வது படிச்சிருந்துருக்கிறீங்க. நான் எங்க கிராமத்தில் கரும்பு வெட்டுற தொழிலாளிகளோட கருப்பங்காட்டில் இருந்தேன் வேலை செஞ்சுக்கிட்டு. லீவு நாள்லாம் வேலைக்கு போவோம். சும்மா ஒரு சம்பளத்துக்கு போகிறதில்ல, சும்மா போகிறது. அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்கன்னு காட்டுக்குள்ளே போவோம். கருப்பங்க செவலையில் நின்றுட்டு வேலை செய்கிறது, கரும்பு ஒடிச்சு திங்கிறது, அந்த மாதிரி. அப்போ கருப்பம்பால் வெள்ளம் காய்ச்சிற இடத்துல ஒரு பெரிய கொப்பரையில் கருப்பம்பால் கருப்பஞ்சாறு கொட்டி பால் இந்த வெள்ளம் காய்ச்சுவாங்க. அந்த மனம் அப்படி இருக்கும், அருமையாக இருக்கும். அந்த வெள்ளத்தை காய்ச்சிற போது பக்கத்தில் இருந்து கேட்கும். அதில் அந்த அந்த கொப்பரைக்கு கீழே அந்த இதை எடுத்து போடுறாங்க பாருங்க, கருப்பன் சக்கையை எடுத்து போடுவாங்கல்ல. அவர் என்னை கேட்டார், தம்பி இன்னைக்கு நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம் வரியா அப்படின்னு என்னை கேட்டார். நான் கீழே நின்றுட்டு இருந்தேன். எட்டி பார்த்தோம், உள்ள திக்குதுன்னு எரியுது அப்படியே. அவர் தூக்கி போடுறாரு கருப்பன் சக்கை. நான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் எங்கள் அப்பாவுக்கு நண்பர். அவர் இந்த ஆசையை தூண்டி விட்டார், சினிமாவுக்கு போகிறோம். எனக்கு என்ன படம் அப்படின்னா எம்ஜிஆர் படம் சொல்கிறேன். எங்கே போகணுன்னா திட்டக்குடின்னு ஒரு ஊருக்கு நகரத்துக்கு. அது எங்கள் ஊர்லேருந்து நடந்து தான் போகணும், பஸ்ஸெலாம் கிடையாது. 8-10 கிலோமீட்டர். இதை எப்படி எங்கள் அப்பாவிட்ட போய் சொல்கிறது, எனக்கு பயம். ஏன்னா சினிமாவுக்குலாம் போனால் அது குற்றம்னு எங்கள் ஊரில் அப்போ ஒரு மைண்ட் செட்டு. சினிமா பார்க்குறதுலாம் தப்பு. எப்படி பீடி சிகரெட்டு குடிக்கிறது தப்போ, அப்படி சினிமா பார்க்குறது தப்புங்கிற ஒரு உளவியல் எனக்கு ரொம்ப காலமாக இருந்துச்சு. அது ஹாஸ்டலில் கூட யாராவது சினிமாவுக்கு போனால் திருட்டுத்தனமாக தான் போய் பார்த்து வரணும். அதுக்கு வார்டன் கூப்பிட்டு அடிப்பார். நீ சினிமா பார்க்குற அளவுக்கு போயிட்டியா வளர்ந்துட்டியா அப்படின்னு கையை நீட்ட சொல்லி அடிப்பாங்க, முட்டி போட வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. எங்கள் அப்பாவிட்ட போய் நீங்கள் கேளுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே எங்கள் அப்பாவிட்ட கேட்டார். அவருக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் நீ பத்திரமா போய் அழைச்சிட்டு திருப்பி கொண்டு விட்டுருவில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர் கேட்டார். உடனே அவர் ஆமான்னு சொல்லிடுறாரு. அவரோட நான் போய் பார்த்தேன். எனக்கு கதையும் புரியல, ஒன்றும் புரியல. ஏதோ டிஷின் சண்டை ஆகிற எம்ஜிஆரை பார்த்தேன். அம்மாவை அப்போ முதல்ல பார்த்துருக்கேன். அவ்வளவு பிறகு இப்போ நான் நேரில் பார்க்குற ஒரு வாய்ப்பு. அந்த திரைப்படத்தில் பார்த்த அம்மாவை இன்னைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எண்ணி அவர் மேடையில் பேசும்போது தோணிச்சு. உட்கார்ந்ததும் கேட்டேன், எந்த வருஷம் அது அப்படின்னு கேட்டேன். அது 1973 கரெக்டு. நான் 8வது படிக்கும்போது அந்த படம் வந்துச்சு திட்டக்குடியில்.